இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுபடுத்துகிற வகையிலே தான் 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியில் படித்து வெளியேறுகிற நேரத்தில் எல்லாம் அங்கே உட்காந்து பேசணும், பழகணும், எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்டும், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் படைத்திருக்கிறேன். ஆகவே அமைச்சர் பெருமக்களுக்கும் இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்று இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி முதல் வரிசையில் இருக்கிற கட்சி தலைவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த மன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரான அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியமோடு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த அவையிலே நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நம்முடைய அதிகாரி பெருமக்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் செயலாளர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நடக்கிற செய்திகளை எல்லாம் நாட்டுக்கு எடுத்து சொன்ன நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொள்வதோடு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நிறைய திட்டங்களை சொன்னதாக சொல்லுகிறீர்கள். இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் முதல் தொழில், ஆதார தொழில் வேளாண்மை. காலையில் விவசாயிகள்லாம் சொன்னாங்க என்கிட்ட, நீ ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னாங்க. இல்லை, இருக்காதுன்னு நினச்சேன். ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த விவசாயிகளை எல்லாம் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஆவணம் செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள், அவங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று மகளிர் உரிமை தொகையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற அரசு இந்த மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதை போலவே ரெண்டுமே தள்ளுபடி பண்ணியிருக்கு, ரெண்டையும் பண்ணியாச்சு. மகளிர் சுய உதவி குழு வந்த உடனே பண்ணிட்டாங்க கடன் தள்ளுபடி. தகுதியானவங்க அவ்வளவு பேருக்கும் பண்ணிட்டாங்க. விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணியிருக்கு. நன்றி. கடன் படிச்சாங்க, வேலைக்கு அது கூட்டுறவுத்துறையில் உள்ள கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டு காலம் இந்த அவையில் சிறப்பாக பணியாற்றிய நம் அனைவருக்கும் நாமே நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக் கொள்வதோடு, முகம் நக நட்பது நட்பென்று, நெஞ்சத்து அகம் நகம் நட்பதே நட்பு, அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. நட்பு வளரும், தொடரட்டும். நன்றி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைக்கும் உங்கள் குரல் எங்களை எழ வைக்கிறது, மணியை அழுத்தும் உங்கள் விரல் எங்களை அமர வைக்கிறது. இந்த குரலுக்கும் விரலுக்கும் நடுவில் கசிகிற அந்த புன்னகை இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. அந்த புன்னகைக்கு எனது நன்றியை நான் பதிவாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் வரலாற்றின் தாகத்திலிருந்து தான் தலைவர்கள் எழுகிறார்கள். அந்த அடிப்படையில் தேசத்தின் தாகம் தணிக்கிற வகையில், தமிழ் சமூகத்தின் தாகம் தணிக்கிற வகையில் தலைவராக, பேராளுமையாக
கொள்கை இமயமாக எழுந்திருக்கிற உடன்பிறப்பு என்கிற சொல்லால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். முதல்வர்களை உருவாக்கி விடலாம், ஆனால் தலைவர்களை யாரும் உருவாக்கிவிட முடியாது. தனித்தன்மையோடு தலைவர்கள் எழுகிறார்கள். தேசம் ஒரு நெருக்கடியை கண்டிருக்கிறது. அகப்பகை புறப்பகை என்று சொல்வார்கள். புறப்பகையாய் இருக்கிற அந்நியர்களை நாம் விரட்டிவிட்டோம். அகப்பகையாய் இருக்கிற மனிதர்களை சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், மாநிலத்தால் பாகுபடுத்தி சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு கரிஷ்மா இல்லாமல் லீடர்ஸ் இருக்க முடியுமா? ஒரு பொதுவான கேள்வி. நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில் பல்வேறு விதமான கரிஷ்மாவை நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப முக்கியமாக காலத்தின் அருமைகளை சுருக்கமாக சொல்லுறோம். ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக, அதாவது இரு திசைப்பட்ட இரு துருவங்களை கொண்ட ஒரு கரிஷ்மாவை நான் பார்க்குறேன். ஐயன் வள்ளுவர் சொல்வார், செவிகை சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்வார். ரொம்ப கடுமையாக செவியில் கேட்க முடியாத அளவிற்கு கடும் சொற்களை சொல்லுகிற அவதூறுகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வேந்தன் தான், அவருடைய அந்த நிழல்ல தான் உலகம் அமைதியாக தங்கும்னு. ஏன்னா எல்லார் மேலேயும் விழறத அவர் தாங்கிக்கிறாருன்னு. இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் முதல்வர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு பல தலைவர்களை வரலாறு கண்டு இருக்கிறது. யாரும் சந்திக்காத மிக மோசமான நெருக்கடிகளையும் அவதூறுகளையும் சோதனைகளையும் நம்முடைய முதல்வர் சந்தித்திருக்கிறார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.